வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாக இந்த சாம்சங் ரிங் ஆமாம் ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குது ப்ரோ. நிறைய பேர் கேட்குறாங்க அதை பற்றி. ரிங்கு பற்றி நீங்கள் யாரும் கவர் பண்ண மாட்டீங்கன்னு. கரெக்ட். அதே சமயம் அது கைண்ட் ஆஃப் அன் ஏர்லி அடாப்டர்ஸ் மட்டும்தான் அது வாங்குவாங்க. மற்ற எல்லாருக்கும் அதை பற்றி ஐடியாவே இருக்காது. ப்ரைசிங்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ. ஆமாம், 40,000 ரூபா. ஸோ அதுக்கு நான் வாட்ச் வாங்கிட்டு போயிடுவேன்ல. ஆமாம், அப்படின்ற அந்த கான்செப்ட் அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெத்தடுமே கரெக்டு தான். சரி, ஆனால் இங்கே ரிங் இருக்கு, அதான் ட்விஸ்ட்டு. எவ்வளோக்கு ப்ரோ இது வாங்கினீங்க? நான் வாங்கினது 23,000 அந்த சாம்சங் ஷாப்பில் கார்பரேட் இதில் போயிட்டு வாங்கினேன் நான். ஓகே. எப்படின்னா இது அஃபிஷியலாக அவங்க 38,000க்கு விற்கிறாங்க. லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் 38,000 தான் இருக்குது. சாம்சங் ரெகுலர் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா 38,000, கார்பரேட் மூலியமா வாங்கினீங்கன்னா 35,000 வருது. ஓகே. அவங்க ஆப்லேயே இப்போ என்னடானா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாவே 10,000 ஃபிளாட் ஆஃபர் கொடுக்குறான். நீங்கள் அந்த ரிங்கை கார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே அதிலே காட்டுது அப்ளை திஸ் கூப்பன். டெய்லி ஒரு கூப்பன் மாறிட்டே இருக்கு. ஒரு 4 டிஜிட்ல கூப்பன் வருது. அதை அப்ளை பண்ணால் அப்படியே ஃபிளாட் 10,000. அது இல்லாமல் உங்களுக்கு எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ 24 மந்த்ஸ் வரைக்கும் தராங்க. ஏன்னா ப்ராடக்ட் பெரிய ப்ராடக்ட், ரேட் அதிகன்றதுனால. ஸோ நான் எல்லாமே அந்த ஆஃபர்லாம் நோ காஸ்ட் இஎம்ஐ அந்த ஆஃபர்லாம் போட்டால் 23,000 எனக்கு வந்துச்சு. 23,000க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் சீரியஸா. ஏன்னா எனக்கு இருக்க கியூரியாசிட்டி என்னன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி ட்ராக் ஆகும். ஆமாம் தான். ஆனால் மற்றபடி இப்போ நம்ம கௌதம் எப்படியும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ தெரிய போகுது தொடர்ந்து. ஸோ இது நம்ம எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், கௌதம் ப்ரோவோட சாம்சங்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓ, தலைவன் ஸ்மார்ட் அன்லாக் ஆகிறானா? இல்லை, நீ என் ஃபேஸ் பார்த்தல, ஃபேஸ் அன்லாக் வச்சிருக்கேன். கரெக்ட், என் ஃபேஸ் பார்த்ததுனால அன்லாக் ஆச்சுடா. ஆமாங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன நினைச்சேன்னா, நார்மலா இந்த வாட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நான். டிவைஸ் அல்ட்ரா வைட் பேண்ட் என்ன பண்ணோம், வாட்ச் கட்டி இருந்தா அதெல்லாம் அன்லாக் பண்ணி விடுறல, அதெல்லாம் ஆஃப் தான் இருக்கு. பட்ஸ் போட்டுருந்தாலும் அன்லாக் பண்ணி விட்டுறோம். ஆமா, இங்க தானே இருக்காரு, அன்லாக் பண்ணியா அப்படின்னு பண்ணி விட்டுறோம். செக்யூர் லாக்ல போயிட்டு நம்ம செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண உடனே சாம்சங் ஷாப்ல இருந்து உங்களுக்கு இந்த சைசிங் கிட்னு ஒன்று அனுப்புவாங்க. நீங்க சைசிங் தெரிஞ்சாலுமே பட் இது வாங்கிக்கிறது பெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்குமே மாறும் அது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைசிங் கிட்னு ஒன்று அனுப்புவோம். இது 999 rupees. பட் ஆனால் சாம்சங் ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ தான். நீங்கள் பேமெண்ட் மட்டும் பண்ணிடணும். ரிங்கோட பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம் ஃபஸ்ட்டு. இதை வச்சு நீங்கள் உங்கள் சைஸஸை டிட்டர்மைன் பண்ணலாம். எப்படின்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. எப்படின்னா ஃபீமேலுக்குலாம் மோஸ்டா விரல் சின்னதா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 5ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 5ல இருந்து ஆரம்பிக்குது. 5ல இருந்து 15 வரைக்கும் இருக்கு. ஆனா எல்லாத்துலயுமே பேட்டரி லைஃப் ஒன்று தான் இல்லையா? ஆமா, பேட்டரி லைஃப் சேம் தான். ஆனா எனக்கு என்ன சேலஞ்ச் தெரியுமா ப்ரோ, அவ்வளவு குட்டி சைஸ் 5குள்ளேயும் அதே சைஸ் பேட்டரி, அதே சென்சார்ஸ்லாம் வைக்கணும். ஆமா, அதே சென்சார்ஸ் எல்லாமே. அதே சமயம் அந்த 15 ஒரு சைஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுல கம்ஃபர்டபிளாவே நிறைய வைக்கலாம். ஆமா, எப்படிதான் அதை டேக்கிள் பண்ண. பட் ஆனா அவங்க எல்லாருக்குமே நியூட்ரலைஸ் பண்ணி தான் ஒரே சைஸ்ல தான் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல சைசிங் கிட் பண்ணி நீங்க உங்க எந்த ஃபிங்கர்ல போடுறீங்களோ நீங்க செக் பண்ணி அதுல இது பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷிப் ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த சாம்சங் ஷாப் ஆப்பில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். சைசிங் கிட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 days கிட்ட டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சைஸை சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இந்த ப்ராடக்டோட இது கன்ஃபார்ம் ஆகிட்டு ஷிப் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 டேக்குள்ளே ஷிப் ஆயிரும். 1.5 days உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்டாக ப்ளூ டாட்டில் தான் ஷிப் பண்ணுவான் சாம்சங். அதனால் செக்யூராகவே வந்துடும் பேக்கேஜிங்கு. பரவாயில்ல, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், அந்த 20 days நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடுவான் அவன். அப்போ நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரீஃபண்டு. சரி, இத்தனை பிளாஸ்டிக் துண்டு வேற கொடுத்துருக்காங்க. ஆமாம், பிளாஸ்டிக் துண்டு தான். பட் ஆனால் இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளாக் வாங்கினீங்கன்னா இதே ஃபினிஷில் தான் இருக்கும். பிளாக் கலர் வாங்கினீங்கன்னா மொத்தம் 3 கலர் இருக்கு. பிளாக்கு, சில்வரு, கோல்டு. கோல்டா? கோல்டு இருக்கு. கோல்டு செமையாக இருக்கும். அதுவும் டைட்டானியம் மேலே எல்லாமே டைட்டானியம். அது இவனோட ஸ்பெஷாலிட்டியே டைட்டானியம் தாங்க. அந்த ரேட் எதுக்குன்னா அந்த டைட்டானியம்க்கு சுத்தமாக வெயிட் இல்லைங்க. வரல போட்டுட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இது கேலக்ஸி ரிங்குக்கான சைசிங் கிட். இது அமேசானில் வாங்கினீங்கன்னா 499 rupees பே பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக காசு கட்டணும். காசு கட்டினா தான் உங்களுக்கு இதை தருவோம். ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுலேயுமே இருக்குது 499 rupees. பெட்டர் சாம்சங் ஷாப்பில் வாங்குறது தான் பெட்டர். ஏன்னா இந்த டீல் 23,000 ரூபாய்க்குலாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் நினச்சா கூட வாங்க முடியாது. வெயிட் பண்ணினே இருக்க வேண்டியதான். ஆமாம், ஹியூமன் ரிங்னு ஒன்று இருக்குது. இவனுக்கு முன்னாடி அவன் தான் வந்தான் ஹியூமன் ரிங்கு. அது 28,000. அது டிஃபால்ட்டாகவே ஆஃபர்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது பெருசாக. கார்டு ஆஃபர் மேபி 1000, 1500 அந்த சேல் டைமில் தருவான். பட் அவன் ரேட்டே குறைக்கல. இன்ன வரைக்கும் 28,000 தான். அவனும் அந்த 3 கலர் கொடுக்குறான், கோல்டு, பிளாக், சில்வர். ரைட்டு ப்ரோ, எனக்கு ஒரே டவுட் தான். இப்போ இந்த ரிங் இருக்குல்ல, ஆமாம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராடக்ட். எஸ். இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் ஒருவேளை இதோட பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவான். அது கன்ஃபார்மாக சொல்கிறேன். இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வேறு இருக்குது ப்ரோ. சாஃப்ட்வேர் அப்டேட்டா? ஆமாம், வந்துச்சு. வாங்கின புதுசில் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு. அது வேறயா? 2 MB
2 MB. ஆமா, ஓகே. ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி தான், சேம் அந்த கான்செப்ட் தான். ஓகே, இங்க போட்டிருக்கு ப்ரோ சைஸ் வந்து 12. ஆமா, டைட்டானியம் சில்வர். ஆமா. அப்புறம் இந்த சைடு வந்து பிரைசிங் இந்த மாதிரியான டீடைல்ஸ் இருக்கு. ஜனவரி 2025. ஆமா, 39,999 and விக்கிறது வந்து 37,999. அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு. பரவாயில்ல. 38,000க்குலாம் இதை வாங்க நான் சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ல வந்தா வாங்கலாம். இப்போ இருக்கு, இன்னுமே அந்த ஆஃபர் 1 மந்த்துக்கு மேல ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ரிங் 2 வரப்போகுது, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அந்த ஃபோல்டு ஃபிளிப்போட வருது இப்போ வருது. ஆமா, ஃபோல்டு ஃபிளிப்போட அந்த ஜூலைல லான்ச் பண்றாங்க. இதுதான் வந்து அந்த ஃபுல் கிட் இப்படி தான் வரும் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க நீங்க சைஸ் சொன்னதுக்கு அப்புறம்? சைஸ் சொன்னா 2 டேஸ்ல வந்துருச்சு. ஷிப் ஆனது 1 டேல ஷிப் பண்ணிட்டான். அவனுங்க எப்பயும் வச்சிருப்பானுங்க ப்ரோ. காமன் சைஸஸ் மோஸ்டா இருக்கும், இந்த ரொம்ப ரேரான சைஸ் தான் டைம் எடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வரும் உங்களுக்கு அஃபிஷியல் இதுல. இதுதான் வந்து இந்த சார்ஜிங் கேஸ், ஒரு மாதிரி கிளாஸ்ல கொடுப்பான், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கிட்டீங்க இத நத்திங் போஸ்ட் போட்டுருந்தானே, சாம்சங் எங்களை பார்த்து இது பண்ணீங்களா அப்படின்னு எங்க கிட்ட கேட்டா நாங்க இன்னும் நல்லா பண்ணி தருவோம். ஆமா ஆமா, ரிங்ல நீ என்னத்த பண்ண போற? இல்ல முதல்ல நல்ல ஃபோன் பண்ணு, அப்புறம் ரிங் பண்ணலாம். சோ இதுதான் அந்த கேஸ், இதுல தான் நம்ம வச்சு சார்ஜ் பண்ணுவோம். சென்டர்ல பட்டனா ப்ரோ அது? ஆமா, பேரிங் பட்டன். ஓகே, அதுவும் கொடுத்துருக்காங்க. சுத்தி லைட் வர. இது வந்து இந்த பேட்டரியோட பர்சன்டேஜ், கேஸோட பேட்டரி. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ரிங்கை வச்சிட்டிங்கன்னா ரிங்கோட பேட்டரியோட இது காட்டும், எவ்வளோ லெவல் இருக்குன்றதையும் காட்டும். ஸோ இப்போ நான் லைவாக போட்டு காட்டுறோம்னா வச்சுட்டு அலைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரிங்கோட பேட்டரி எவ்வளோ தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் 50க்குள்ளே இருக்குது, 50க்குள்ளே இருக்குன்றதை அதில் காட்டணும். இதை வச்சு நீங்கள் இது பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. இதுதான் இந்த கேஸ். இருக்கு. ஆமாம், இதுக்கு வந்து வழக்கம் போல் அந்த ஒயரு, பேம்ப்ளெட்டு எல்லாமே கொடுத்துருவானுங்க, ஒரு சின்ன சார்ஜிங் கேபிள். ஓகே, அதாவது C2A கேபிள். ஆமாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து அவங்களோட கிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிங்கு. இவ்வளோ நேரம் துடிச்சிட்டு இருந்தது, ஹார்ட் ரேட் சரி பண்ணிருச்சு. ஸோ டைட்டேனியம்னால சுத்தமாக வெயிட் இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டு. மெயினாக இது வந்து அந்த ஸ்லீப் ட்ராக் பண்ணுறவங்க, அவங்க அந்த டைமில் எப்படி தூங்குறோம் எல்லாமே செக் பண்ணுறவங்களுக்கு வாட்சை விட இது பெட்டராக இருக்குது. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வாட்ச்னா கையில் கட்டிகிட்டே இருக்கணும், அது ஸ்வெட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது, ஒரு சில பேருக்கு ரேஷஸ்லாம் வேறு வரும் பார்த்தீங்களா, அவங்களால வாட்ச் ரொம்ப நேரம் கட்டியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ஃபிட்னஸ் இது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் ட்ராக் பண்ணுறதுக்கு, அண்ட் விமனுக்கு வந்து அந்த சைக்கிள் ட்ராக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக வருது. ஆமாம், ஏன்னா ஸ்கின் டெம்பரேச்சர்லாம் இவனும் மெஷர் பண்ணுறான். இல்லை உள்ள ஆக்சுவலாக மல்டிபிள் சென்சார். ஆமாம், மூணு இது இருக்கும் இன்டர்நேஷனல். ஓகே, 2 ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கிறது தெரியுது. ஒரு SpO2. ஆமாம், செமையாக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டிடும். இதெல்லாம் நம்ம சாம்சங் ஹெல்த்தில் போயிட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஸோ இப்படி தான் நம்ம இதற்கு வேரண்டரே ஆகல போலியே. ஆமாம் ப்ரோ, ஆகாது ப்ரோ. இது கீழே விழுந்தாலுமே எதுவுமே ஆகலை. கீழே விழுந்திருக்கு, ஆனால் எதுவுமே ஆகலை. சூப்பர் ப்ரோ, வேற லெவல். ஸோ ஒரு மேட் ஃபினிஷில் சில்வர் வருது. பிளாக் வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும், கோல்டும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். அப்போ இதுனா ஆர்னமெண்ட் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஸ்கிராட்ச் ப்ரூஃப் மாதிரி. ஆமாம், நம்ம பிளாக் எடுத்துட்டோம்னா எனக்கு என்ன ஒரு இதுனா பெயிண்ட் கீது போய் பீல் ஆஃப் ஆயிருமோன்ற ஒரு பயத்தில் பிளாக் நான் வாங்கல. ஏன்னா நம்ம ஜிம்முக்கு போகிறோம். சரி, இப்போ ஏர்போர்ட்லாம் போனால் செம ஃபன்னாக இருக்குமே, கழட்டி வைக்க சொல்லுவாங்களே அதையும். அது ஆமாங்க, ரிங்கெல்லாம் கழட்டி வைக்கிறவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழட்டி வச்சு வேண்டி தான். ஓகே, நைஸ். எங்க இப்போ அப்படியே ஆப்ல டேட்டா பார்ப்போமா? தாராளமா. இதில் தான் அதையும் பார்க்க போகிறோம். ஓகே, போடு. நேராக உள்ள ரிங்கில் தான் போய் லேண்டே ஆகலாம். ஏன்னா ரிங் தான் பேரா இருக்கு. ஓகே, ஆனால் எந்த டிவைஸ் பேரானாலும் ஃபர்ஸ்ட் ரிங் தான் காட்டுது. எனர்ஜி ஸ்கோரா? ஆமாம், எவ்வளோ எனர்ஜி ரெக்கவர் ஆகிருக்கு எல்லாமே காட்டும். நீட்ஸ் அட்டென்ஷன், அதாவது நம்ம ஸ்லீப் டைம் வந்து நம்ம மாற்றிட்டோம். இப்போ கண்டினியூஸாக ஒரு 10 மணிக்கு நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறீங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து உங்கள் ஸ்லீப் வந்து தள்ளி போகுது, 2 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா காரி துப்பிடும் உங்களை. மனுஷனாடா நீ? ஒரு ரெகுலர் நீட்ஸ் அட்டென்ஷன், ஒழுங்கா தூங்கல, எனர்ஜி டைம் உனக்கு சுத்தமா இல்ல, நீ வந்து ஒழுங்கா ரெக்கவர் ஆகல, ஆர் யூ ஃபீலிங் வெல் அப்படின்னு கேட்கும். மேலே ஆப்ல நோட்டிஃபிகேஷன் வரும், இது சிங்க்ரனைஸ் ஆனதுக்கு அப்புறம் கேட்கும், ஆர் யூ ஃபீலிங் வெல், ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்கும். ரெக்கவர் ஆகிட்டியா ஒழுங்கா அப்படின்ட்டு. ஸ்லீப் டைமிங் மட்டும். ஆமா, ஸ்லீப் டைமிங்ல தப்பு, பட் ஆனா நல்லாவே தூங்கிருக்கும். தூங்குற ஹவர்ஸ் ஓகே, பட் ஆனா டைமிங் மென்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னா அசிங்கமா கேட்கும், கேவலமா கேட்குது. டேய், நீ ஒழுங்கா கரெக்ட் டைம் தூங்கலையே, நீ உனக்கு உடம்பு நார்மலா இருக்கா, ரெக்கவர் ஆகிட்டியா, நீ முதல்ல எனர்ஜி எப்படி இருக்கு உனக்கு? 11 ஹவர்ஸ் போட்டுருக்கு. ஆமா, 11 ஹவர்ஸ் தூங்கியிருக்கேன் நான், அதனால அப்படி காட்டுது. நேற்று நைட்டு விடிய காலம் திரும்ப காலையில எல்லாம் தூங்குனதெல்லாம் நாப் மாதிரி எடுத்தது எல்லாமே காட்டும். நீங்க ஒரு 1 ஹவர் இல்ல 30 மினிட்ஸ் தூங்கினா கூட அது டிடெக்ட் பண்ணிடுது, 10 மினிட்ஸ் தூங்கினா கூட டிடெக்ட் ஆகுது. சூப்பர், ஸ்லீப் பர்ஃபெக்டா காட்டுதுங்க அது. ஸோ உங்களோட ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கு, நீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிருக்கீங்களா, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் மென்டல் ஹெல்த் எவ்வளோ ரெக்கவர் ஆயிருக்கு, பிசிக்கலா எவ்வளோ ரெக்கவர் ஆயிருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த அமேஸ்ஃபிட்ல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியுமா, இல்ல தூங்கல சரியா ரெக்கவர் ஆகல அப்படின்னா நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா அதுவும் சொல்லுது. அதே மாதிரி ஸ்லீப் ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து கரெக்டா காட்டும், ஃபேரா இருக்கா, கரெக்டா தூங்கி இருக்கீங்களா, ரெக்கவரி கரெக்டா இருக்கா அப்படின்றத காட்டுது. ஸ்ட்ரெஸ்
எல்லாத்தையும் கால்குலேட் எல்லாமே காட்டிடுங்க அதில் பர்ஃபெக்டாக காட்டுது டேட்டா செம. ஸோ இதில் வந்து நம்ம ஹெல்த் செட்டிங்ஸ் இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஆக்டிவிட்டிஸ் டிடெக்ட் பண்ணுறது நீங்கள் இதிலேயே பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வாட்ச் கட்டல வெறும் ரிங் மட்டும் போதும் இல்லை வாட்ச் மறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு வந்து ஆட்டோ டிடெக்ட் இருக்குது. சாம்சங் யூஸ்வலாக வாட்சில் ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணுற மாதிரி வாக்கிங் ரன்னிங் எல்லாமே டிடெக்ட் பண்ணிடும். உங்களுக்கு ஜிபிஎஸோட ட்ராக்கிங் வேணும்னா ஃபோன் வந்து ஜிபிஎஸ் எடுத்துக்கும். அது வேணா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் லொகேஷன் நான் இப்போ ஆஃபில் வச்சிருக்கேன், பட் வேணா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே ஹார்ட் ரேட் வச்சு ட்ராக் பண்ணிக்கும். அது ஓகே. கெஸ்டர்ஸ் வந்து அந்த இது டிஸ்மிஸ் அலாரம், டேக் பிக்சர் ஆர் வீடியோ, அந்த இது அதுவும் கொடுத்துருக்குறான் அவன். நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ ஃபைன் மைரிங்ல வெறும் லைட் மட்டும் தான் எரியும், சவுண்ட் வராது. ஆப்வியஸ்லி எப்படி ஸ்பீக்கர் வெறும் லைட் மட்டும் இருட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். லைட் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் லைட்டு. அந்த சென்சாரில் அந்த லைட் ஃபுல்லாகவே எரியும். ஃபைன் மைரிங் அதுதான். ஓகே சூப்பர் ப்ரோ. ஆமாம், ரிங்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ரெகுலராக வராது. எப்பயாச்சும் இது பண்ணும்போது ஒரு தடவை வந்துச்சு, அவ்வளோதான். அதோட சரி, அதுக்கு தேவையும் படாது. மோஸ்ட்டாக பேட்டரி கெப்பாசிட்டி 23.5 mAh. இதை வச்சு 4 நாள் 5 நாள் இது கொடுக்குறான். ஆமாம், கேஸுக்கு வந்து 361 MB. இது எனக்கு தெரிஞ்சு வந்து 4-5 days கிட்ட வருதுங்க சார்ஜ், சிங்கிள் சார்ஜில். இப்போ கேஸ் வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கன்வர்ஷன் ரேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 தடவையாக சார்ஜ் போடலாம் போல. இல்லை 2 வாட்டி தான். கேஸில் 2 வாட்டி தான் சார்ஜ் ஆகுது. திரும்ப நீங்கள் கேஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் வருது. 2 times சார்ஜ் ஆகுது. ஏன்னா 361 mAh. ஆமாம், 23. பட் மேபி வேஸ்டேஜ் இருக்கும்ல, வயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி தானே ஆகுது. இல்ல ஆனா அவ்வளோவா நான் கூட பாதி தான் ப்ரோ சொன்னேன். 2 வாட்டி சார்ஜ் பண்ணணும். எனக்கு இருங்களேன், இப்போ 10 தடவை சார்ஜ் போட்டா சும்மா சொல்றேன் தோராயமா 235 mAhன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப கூட பாருங்க இதுல எங்க இருக்குன்னு. கரெக்ட் தான். ஆமா சரி. அப்ப லாஸ்ட்லாம் வச்சு பார்க்கும்போது நான் தான் நினைச்சேன் ஒரு 8 தடவை சார்ஜ். இல்ல 2 times தான் சார்ஜ் பண்ண முடியும். 2 times ஃபுல் சார்ஜ் பண்ணலாம். ஓஹோ. நான் வந்து ஒரு 10, 7 அந்த மாதிரிலாம் வரும்போது தான் போட்டு விடுவேன். அப்பதான் காட்டும் அதில் பேட்டரி லோவா இருக்குன்னு. இதில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், சார்ஜ் ஒரு ரிங்குன்னு காட்டிடும். அப்புறம் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது ரிங்? ஒரு 30 minutes 30 minutes 40 minutes மேக்ஸிமம், அவ்வளோதான். ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பரவாயில்லைங்க. ரைட்டு, ஒரு நல்ல டிவைஸ் தாங்க. மேபி இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் வாங்குறது ஒரு நல்ல. இல்லை ப்ரோ, நான் அதுக்காக தான் ஆக்சுவலாக கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேலக்ஸி ரிங் பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஆமாம், ஏன்னா 38,000 யாருமே வாங்க மாட்டாங்க. அது ஒரு தாட்டே வராது. எதுக்காக வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் வரும். எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு வந்து இப்போ அவுட்டோர் ஆக்டிவிட்டி மாசா இருக்கும் அப்படின்னா ஆமா நான்லாம் சல்யூட் போட்டுருவேன். சூப்பர் ஆக்டிவிட்டி இருக்கவங்களுக்கு அது ஓகே ஃபைன், அவங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். பரவாயில்ல. அதுதான் எனக்கு இது வந்து இன்னொன்று என்னன்னா ப்ரோ, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வேற. ஆமா, ஃபர்ஸ்ட் ஜென் தான். பட் ஆனால் இவனுங்க பேட்டர்ன் எல்லாமே வந்து பக்காவா பண்ணி இவனுக்கு மேலே கேஸ் வேற போட்டானுங்களே. அந்த ஹியூமன் ரிங்கு எவனோ ஒருத்தன் போட்டான், ரிங்குன்னு ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன் யூஎஸ்ல. அவன் கேஸ் போட்டான், எங்களோட பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனால் சாம்சங் ஜெயிச்சிட்டான். எங்க என்கிட்டயே வந்து போற போக்க பார்த்தா நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, ஒரே மாதிரி இருக்கு. என் டயர் யூஸ் பண்றான் சார் ஏன்டான்னு கேட்டா அவனும் கருப்பா டயர் பாருங்க சார் அவனும் பைக் அவன் போட்டானே அந்த கேஸ் ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ அதுதான் நல்லா இருக்கு. உங்களுக்கு ரெகுலராக ட்ராக் பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் ரேட், இப்படி ஹெல்த் நல்லா இருக்குதா, உண்மைதான் எல்லாமே. அது ஃபிட்னஸ் கான்சியஸாக இருக்கவங்களுக்கு இது ஹைலி ரெக்கமெண்டட். மெயினாக டைட்டேனியம்னால சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க. இவங்களோட எனக்கு என்னன்னா வெயிட் இல்லாத கௌதம் ப்ரோ சொல்லும்போது தெரிஞ்சிருச்சு. கீழே விழுந்து ஏதாச்சான்னு கேட்டேன், கீழே விழுந்துச்சு எதுவும் ஆளு. ஆமா, ஏன்னா அந்த கேசிங் ப்ரொடெக்ட் பண்ணிடுதுல டைட்டேனியம்ல, ஸோ அதனால அது ப்ரொடெக்ட் பண்ணிடுது. இல்லை அந்த ஷாக்கையும் தாங்குது இல்லை. ஆமா ஆமா, ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, இன்கேஸ் எங்கேயாவது தட்டிருச்சுன்னா என்ன ப்ரோ ஆகும் அப்படிலாம் கேட்டீங்கன்னா கூட ஸ்கிராட்ச் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, அது கீழே அந்த சென்சார் ரீட் ஆக வேண்டிய இடத்துல மட்டும் தான் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஆமா, ஸோ அதுவும் ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவ் மாதிரி தான் இருக்கு. பிளஸ் அந்த இடத்த அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கரெக்ட். ரிங் வந்து எப்பயுமே அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுலயும் நீங்க குட்டி ரிங்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்த ரீச் பண்றதே கஷ்டம். ஆமா, வாட்டர் ரெசிஸ்டன்ட், இதை வச்சு ஸ்விம்மிங்கும் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பயமே கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல ஹோல்ஸ்னு எதுவுமே கிடையாது தண்ணி உள்ள போறதுக்கு, ஃபுல்லா சீல்டு. பரவாயில்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி ரைட்டு, மொத்தம் அதான் கேலக்ஸி ரிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். ஸ்லீப்பு, அப்புறம் வாக்கிங்கான பீடோமீட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா ரெக்கவரிக்கு எவ்வளவு தூங்கி இருக்கீங்க, எப்படி ரெக்கவர் ஆயிருக்கீங்க, பிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்லாம் அதை சொல்லுது. உங்களுக்கு இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த வாட்ச் இருக்குன்னா நைட்டு இப்படி தூங்குவோம், நம்ம காலையில் படுத்து இப்படி தூங்கும்போது இந்த வாட்சே நம்ம ஃபேஸ்ல எல்லாம் வந்து உட்காரும். இதுல ரகட் வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சில சமயங்களில் மூஞ்சில மார்க்கிங் எல்லாம் போட்டு விட்டுருக்கு. அதாவது என்ன, கீரல அந்த மார்க்கிங் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரமா அது ஆகும், அவ்வளவு கண்டிப்பா. ஸோ அதை வந்து இதுல அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு வாட்ச் கட்டிட்டு தூங்குறதுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், கை ஒரு மாதிரி வெயிட்டா இருக்க மாதிரியே இருக்கும். அது அவங்களுக்கு வந்து ரிங் மாதிரி போய்க்கலாம், பெட்டர். ஸோ அதான் ரைட்டா.
ஸோ வேறு ஏதாவது டவுட் வந்து இந்த ரிங்கை பற்றி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க.